ஹாய் காய்ஸ், ஜென்சி ஃபிட்னஸ் சிவகாசி. ஸோ ஜிம் டிப்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டயட் இல்லாமல் ஜிம் போனால் ரிசல்ட் வருமா? டெய்லி ஜிம் போகிறீங்களா? ஸ்வெட், பெயின் எல்லாமே இருக்குது, ஆனால் பாடி சேஞ்ச் இல்லையா? ரீசன் ஒர்க் அவுட்டில் இல்லைங்க, டயட் இல்லாமல் ஜிம் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நாம் பேச போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயட் இல்லாமல் ஜிம் போனால் ரிசல்ட் வருமா? பிகினர்ஸ், வெயிட் லாஸ், மசில் பில்ட் எல்லாருக்குமே இந்த வீடியோ மஸ்ட் வாட்ச். டயட் என்றால் என்னன்னு பார்க்கலாங்க. டயட் அப்படின்னா ஸ்டார்வேஷன் கிடையாது. குறைஞ்ச சாப்பாடுன்னு சொல்கிறதும் டயட் இல்லை. டயட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும், கரெக்டான குவான்டிட்டியில் சாப்பிடணும், கரெக்டான டைமிங்கில் சாப்பிடணும். இங்கிலீஷில் சொல்ல போனால் ரைட் ஃபுட், ரைட் குவான்டிட்டி, ரைட் டைம்ங்க. ஜிம் விசஸ் டயட் உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஜிம் வந்து 30%ங்க, டயட் வந்து 70%. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு நிறைய சாப்பிட்றீங்க, வயிறு நிறைய சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணி மசில் தெரியுமா? எல்லாமே சாப்பாடு மறைச்சிரும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிட்ட கேலரியில் கொழுப்புனால பாடியில் எல்லாமே மறைஞ்சிருங்க. அப்போது நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு ஜிம் என்ன தான் பண்ணாலும் உங்கள் மசில் நல்லாவே தெரியாது, வெயிட் குறையாது, ஃபேட் குறையாது, எதுவுமே குறையாது இல்லையா? அதனால தான் ஜிம்மு 30% சொல்கிறாங்க, டயட் வந்து 70%ன்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் 1 hour அப்போ சாப்பாடு எப்படி தான் சாப்பிட்ணுன்னா, 4 தோசை சாப்பிட்றீங்களா 2 தோசை சாப்பிடுங்க, ரைஸ் சாப்பிட்றீங்களா கம்மியாக சாப்பிடுங்க, கரெக்டாக உங்கள் கலோரிக்கு உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, சரிங்களா? ரொம்ப ஜாஸ்தி வயிறு நிறைய சாப்பிட்டிங்கன்னா அது என்ன ஆகும், ஃபேட்டாக போய் சேர்ந்துடும். ஜிம்மில் 1 hour வெயிட் இல்லைன்னா ஃபேட் லாஸ் ஸ்லோ தான், மசில் பில்டும் இம்பாசிபிள் தான். மசில் பில்டிங்க்கு டயட் ரோல் என்னன்னு பார்க்குறீங்களா? மசில் பில்ட் பண்ண ஒர்க் அவுட் மசில் டியர் பண்ணும், டயட் மசிலை ரிப்பேர் பண்ணும். ப்ரோட்டீன் கேலோரிஸ் இல்லைன்னா மசில் க்ரோ ஆகாதுங்க. ஸோ ஜிம் ப்ளஸ் டயட் தான் மசில் பில்டிங் உங்களுக்கு கொடுக்கும். வெயிட் லாஸ்க்கு டயட்டோட ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு ஜிம் போயிட்டாலும் ஃபேட் குறையாது. அப்போ 80% ஃபேட் லாஸ் பண்ணணுன்னா நீங்கள் டயட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். டயட் இல்லாமல் ஜிம் போனால் என்ன ஆகும்னு தெரியுமா? மோஸ்ட் பீப்புள் எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகாது, மசில் சோர்னஸ் ஆல்வேஸாக இருக்கும், வெயிட் ஸ்டக் ஆகி நிற்பாங்க, பாடி டயர்டாக ஃபீல் ஆகும். இது காரணம் இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஜங்க் ஃபுட்டை ரெடியூஸ் பண்ணுங்கள், போர்ஷன் கண்ட்ரோல், நிறையா சாப்பிடாம கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. காமனான டயட் மித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் சாப்பிட்டா ஃபேட் ஆகும்னு சொல்லிடுறதும், ஸ்டார்வேஷன் ஃபாஸ்டிங்கில் இருந்தால் இல்லைனா சாப்பிடாமே இருந்தால் வெயிட் குறையும்னு சொல்கிறதும், சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதுங்கிறது எல்லாம் தவறுங்க. உண்மை என்ன? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஜிம் டிப்ஸில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye, thank you.